ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அல்லது ஹார்முஸ் ஜலசந்தி அல்லது ஹார்முஸ் நீரிணை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்குது. வெறும் 3 கிலோமீட்டர் அகலத்துக்கு மட்டுமே கப்பல் போகக்கூடிய அந்த குறுகிய கடல் எல்லையை ஈரான் அடைப்பதால் என்ன நடக்கும்? அந்த கடல் வழியாக தான், அந்த கடல் எல்லை வழியாக தான் அந்த வளைகுடா நாடுகளோட ஒட்டுமொத்த எண்ணெய் கப்பலும் வந்தாகணும். ஈரான், ஈராக், குவைத்து, கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, சவுதி அரேபியா, இந்த எல்லா நாடுகள்லையும் எடுக்கப்படுகிற அத்தனை எண்ணெய் வளமும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் வெளில வந்தாகணும். அப்போ தான் அங்கே வியாபாரம் நடக்கும். இவங்க எடுத்து அனுப்பிச்சாதான் மற்ற நாடுகளுக்கு அது போய் சப்ளை ஆகும். இந்த சப்ளை செயினை கட் பண்ணிட்டா என்னாகும்? உலகத்தின் சரிபாதி ஸ்தம்பித்து விடும். ஈரான் தொடர்ந்து நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூட போகிறோம்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. இவ்வளோ காலம் சொல்லிட்டு மட்டும்தான் இருந்தாங்க. 2012 2019 சின்ன டெமோவை காட்டினாங்க. இந்த தடவை முழுமையாக ஹார்முஸ் நீரிணையை மூடப்போகிறோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்குது. இந்த ஒரு அறிவிப்புக்கு உலகத்தின் அடுத்த தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஒருவேளை இந்த கச்சா எண்ணெய் வரத்து தடைபட்டால் சைனாவில், இந்தியாவில், ஜப்பானில், ரஷ்யாவில் எல்லா நாடுகள்லேயும் மிகப்பெரிய பொருளாதார மந்தநிலை ஏற்படும். இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட மேலாதிக்கத்துக்கு விடப்படுகிற நேரடியான சவால் இது. பொருளாதார மந்தநிலை, பொருட்கூட விலை ஏற்றம், தொழிற்சாலைகள் மூடப்படுவது, லட்சக்கணக்கான பேர் வேலை இழக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையை இது கிரியேட் பண்ணும். அதனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது உலகத்தை ஒரு 3ஆம் உலக போருக்கு அழைத்து செல்லக்கூடும் அப்படின்னு உலக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இது வெறுமனே ஒரு யூகமா அல்லது வழக்கம் போல இதை எச்சரிக்கிறதா, மிகைப்படுத்தி சொல்கிறதா அப்படின்னா இருக்கிற நிலைமையை பார்த்தா பயமாக தான் இருக்குது. அதனால் இந்த ஹார்முஸ் நீரிணையை மூடுவதால் என்ன நடக்கும், நாம் எந்த வகையில் அவேராக இருக்கணும், இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த வகையில் நல்லது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அல்லது ஹார்முஸ் நீரிணை அல்லது ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம். இது ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு குறுகிய கடல் எல்லை. மொத்தம் 167 கிலோமீட்டர் நீளம், 33 கிலோமீட்டர் அகலம். அந்த 33 கிலோமீட்டர்லையும் 3 கிலோமீட்டர் அகலத்துக்கான கடல் வழியில் தான் கப்பல்கள்லாம் பயணிக்குது. இந்த குறுகிய கடல் எல்லை தான் உலக கடல் வணிகத்தோட இதயம் போல வர்ணிக்கப்படுது. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற வளைகுடா நாடுகள் ஈரான், ஈராக், கத்தார், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட இந்த அத்தனை எண்ணெய் வளம் குளிக்கிற நாடுகளில் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகிற கச்சா எண்ணெயை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாகணும். இது இல்லைன்னா அது இல்லை. அங்கே உருவாக்குற அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற எந்த கச்சா எண்ணெயையும் வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரவே முடியாது. அதனால தான் அந்தளவுக்கு இது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நாளும் 18 20 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வெளி உலகத்துக்கு வந்து சேருது. இங்கிருந்து எடுக்கப்படுற எண்ணெய் வளம் மேக்சிமம் இந்தியா, சைனா, ஜப்பான் மாதிரியான ஆசிய நாடுகளுக்கு தான் போகுது. 80% ஆசிய நாடுகளுக்கு தான் போகுது. 20% தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகுது. எண்ணெய் வளம் மட்டும் இல்லை, கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை, திரவ இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லப்படுற எல்என்ஜி வர்த்தகத்தில் 20-25% இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பயன்படுத்தி தான் நடக்குது. ஒரு பக்கம் கச்சா எண்ணெயும் 20-25% இதன் வழியாக தான் வந்தாகணும். இன்னொரு பக்கம் எல்என்ஜியும் 20-25% இதன் வழியாக தான் வந்தாகணும். இது ரெண்டையும் ஒரே நாளில் தடுத்து நிறுத்தினாக்க என்ன ஆகும்? உலக வர்த்தகமே முடங்கி போகும். இந்த ஈரானோட அறிவிப்புக்கு பிறகு க்ரூட் ஆயில் ஒரு பேரலோட விலை $115 அளவுக்கு திடீர்னு ஹைக் ஆயிடுச்சு. இந்த க்ளோசர், இந்த ஜலசந்தியை மூடுறதா சொல்லியிருக்கிற இந்த அறிவிப்பு உண்மையில் செயல்பாட்டுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் இது கண்டினியூ ஆச்சுனாக்க ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயோட விலை $150 வரைக்கும் போகும் அப்படின்னு வான் பண்ணுறாங்க. அதிகபட்சம் $200 வரைக்கும் போகிறதுக்கான சாத்தியம் கூட இருக்குது. ஏற்கனவே 2019 இதுக்கான சின்ன ட்ரெயிலை ஈரான் காட்டுனுச்சு. இருந்தாலும் அப்போ வந்து முழுமையாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்படலை, பார்ஷியலாக மூடினாங்க. ஒரு சில நாட்கள் மட்டுமே அந்த பிரச்சனை நீடிச்சது. அதுக்கே மிகப்பெரிய விலையை உலகம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்போதைய அறிவிப்பு அதை விட பன்மடங்கு அதிகம். அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இன்றைக்கி ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிற ஈரான் அதற்கு என்னவும் செய்ய தயாராக இருக்குது. அதனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடுற அந்த முடிவில் அவங்க உறுதியாக இருக்கும் பட்சத்தில் உலகம் அதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கும். சரி, இந்த எண்ணெய் கப்பல்களுக்கெல்லாம் இதன் வழியாக போகிறது மட்டும்தான் ஒரே வழியாக, வேறு மாற்று வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னா இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு போகலாம். ஏற்கனவே 2019 பார்த்தோம் இல்லையா? 2019 இதே போல் நடந்துச்சு. பல கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு போனாங்க. அப்படி போகும்போது 10-15 நாட்கள் அதிகமாக சுற்றிட்டு போகணும். அப்போ அதிகமாக சுற்றும் போது ஆப்வியஸ்லி கப்பலுக்கான ஃபியூவல் அதிகமாகும், செலவுகள் அதிகமாகும்.
அதை விட முக்கியமாக கப்பலுக்கான காப்பீட்டு தொகை ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த சரக்கு கப்பல் வணிகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்சூரன்ஸ் அப்படின்ற பார்ட். அது நம்மளைப் போல சாதாரண மக்களுக்கு அதிகம் அது தெரியாது, அதிகம் சொல்லப்படுவதில்லை. சரக்கு கப்பல்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் பல லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ளது. அவ்வளவு அதிகமான ப்ரீமியம் கட்டி தான் ஒவ்வொரு சரக்கு கப்பலும் கடலுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. ஏன்னா கடலில் சுனாமி வரலாம், வேறு பெரிய பெரிய ஆபத்துகள் வரலாம். பல கண்டெய்னர்ஸ் ஏற்றிட்டு போகும்போது ஒரு சில கண்டெய்னர் தரலாம். இது எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் மூலமாக அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இதுபோல் வார் சிச்சுவேஷன் வந்துச்சு, எதிர்பாராத தாக்குதல், இயற்கை சீற்றங்கள், இது எல்லாம் இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு கப்பல் மூவ் பண்ண முடியாது. அந்த இன்சூரன்ஸோட ப்ரீமியம் தொகை மிக 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 அதிகம் இந்த சரக்கு கப்பல்களை பொறுத்தவரையிலும். இப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரியான வார் சிச்சுவேஷன் வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்களுடைய ரெகுலர் ப்ரீமியத்தை விடவும் பல மடங்கு உயர்த்திடுறாங்க. இப்போ ஈரானோட இந்த யுத்த அறிவிப்புக்கு பிறகு அந்த ஹார்மூஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இருக்கிற அங்கே நின்றுட்டு இருக்கிற பல கப்பல்களோட இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ப்ரீமியத்தை ஹெவியாக உயர்த்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். சில நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்குறதையே கட் பண்ணுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. மற்றபடி இந்த கப்பல்கள் ஈரானோட குண்டுகளுக்கு பயப்படுறதை விடவும், ஈரானோட மிசைல்ஸ்க்கு பயப்படுறதை விடவும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட இந்த ப்ரீமியத்துக்கு தான் அதிகம் பயப்படுகிறது. இதுதான் அடிப்படையான உண்மை. சரி, இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடுறதா ஈரான் சொல்லியிருக்கு இல்லையா, அதனால் அவங்களுக்கு தானே பாதிப்பு, அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகிற கச்சா எண்ணெயையும் வெளில கொண்டு வர முடியாது தானே அப்படின்னா, ஆமாம் கொண்டு வர முடியாது. அவங்களே மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. அதனால் இப்போ அவங்க தனக்கு ஏற்பட போகிற இழப்பை பற்றி பொருட்படுத்தாமல் மற்றவங்களுக்கு அந்த இழப்பை ஏற்படுத்துறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அதனால தான் அதை நீரிணையை இப்போ மூடியிருக்கிறாங்க. சரி, இப்போது சுற்றி இருக்கிற அந்த வளைகுடா நாடுகள் எண்ணெய் வளத்தை உற்பத்தி செய்கிற அந்த நாடுகளுக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏற்றுமதி செய்கிற அவங்களுக்கு ஒரு வகையில் பாதிப்பு, அவங்களுக்கு 50% பாதிப்பு அப்படின்னாக்க, கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிற இந்தியா மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு 50% பாதிப்பு இருக்குது. என்னாகும், கச்சா எண்ணெய் விலை உயரும்போது அதற்கான அந்த விலை இம்பேக்ட் எல்லா பொருட்களையும் எதிரொலிக்கும். எல்லா பொருட்களையும் எதிரொலித்து பணவீக்கத்தை அதிகரிக்கும். 5லிருந்து 10% அளவுக்கான பணவீக்கம் பெரும்பாலான நாடுகளில் இருக்கும். அதாவது இந்தியா, சைனா, ஜப்பான், சீனா, இந்த மாதிரி நாடுகளில் இந்த பணவீக்கம் அதிகரிக்கும் போது, இதெல்லாம் மேஜர் எக்கானமி உள்ள கண்ட்ரிஸ் இந்த 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 ரீஜனில். அங்கே அதிகரிக்கும் போது அதோட ரிப்பிள் எஃபெக்ட் சுற்றி இருக்கிற மற்ற எல்லா கண்ட்ரிஸுக்கும் பரவும். ஸோ இது ஒரு உலக பொருளாதார பெருமந்தம் அப்படின்ற நிலைமையை நோக்கி அழைச்சிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவையோட பெரும்பகுதியை ரஷ்யாகிட்டேருந்து வாங்கி தீர்த்துக்கிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் இந்த ட்ரம்ப் வெனிசுவேலா அறிவிப்புக்கு பிறகு மிரட்டல்லாம் விடுத்து அங்கேருந்து ரஷ்யாவில் வாங்கிக்கிறத கொஞ்சம் கட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஈரான், ஈராக் இவங்கெல்லாம் கொஞ்சம் சார்ந்திருந்தாங்க. 30லிருந்து 35% அளவுக்கான எண்ணெய் வளத்தை வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யுது. இது ரொம்ப ஹியூஜ் பர்சன்டேஜ். மற்ற நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு குறைவு தான். உதாரணத்துக்கு இப்போ சைனாவுக்கு பாதிப்புன்னு வச்சுக்குவோம். சைனாவுக்கு இங்கே பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற ரஷ்யாட்ட வாங்கிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பட் இந்தியாவை பொறுத்தவரையிலும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக ஏற்கனவே ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு பிறகு ரஷ்யாட்ட வாங்குறத வம்படியாக நிறுத்திட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இப்போ ரஷ்யாட்ட போய் இந்தியாவில் நிற்க முடியுமா? இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை. ஸோ இந்தியா தான் என்னோட பாதிப்பை தீவிரமாக சுமக்க போகுது அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது. 30லிருந்து 35% அளவுக்கான க்ரூட் ஆயில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக இந்தியாவுக்கு வந்தாகணும். அதனால் இதனுடைய நேரடி பாதிப்பு நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலையும் விடிய போகுது. இப்போதைய நிலைமையை பொறுத்தவரையிலும் ஈரானில் இன்னமும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை அதிகாரப்பூர்வமாக மூடலை. ஈரான் நாடாளுமன்றம் அதை மூடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானம் சட்டமாக மாறணும். அப்படி சட்டமாக மாறணும் அப்படின்னா அந்த நாட்டோட உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒன்று கூடி அவங்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கு பிறகுதான் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது அமல்படுத்தப்படும். அந்த நிலைமை இன்னும் வரலை. நாடாளுமன்றம் மட்டும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது ஆன் த வே அப்படின்னு சொல்லலாம். எந்த நேரமும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அவங்க ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் போல் விட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டோம். அதுக்கு அதாவது க்ளோஸ் பண்ணுறது தயங்க மாட்டோம்னா ஒரு வாய் வார்த்தையே அல்ல, அதிகாரப்பூர்வமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்றதோட அதற்கான அறிகுறி தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த தீர்மானம். இன்னொரு பக்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரலைன்னாலும், இன்னும் சட்டம் ஏற்றி அதை எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னாலும் கூட, ஈரானோட அந்த அறிவிப்பு நாங்கள் மூட ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு அறிவிப்பே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ஏரியாவில் நின்றுட்டு இருக்கிற
பல சர்வதேச சரக்கு கப்பல்கள் மத்தியில் பயங்கர பீதியை கிளப்பியிருக்குது. அதனால் பல கப்பல் நிறுவனங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ண தயங்கிக்கிட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நூற்றுக்கணக்கான எண்ணெய் மற்றும் எரிவாயு டேங்கர்கள் அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் நடுக்கடலில் காத்திருக்கிறாங்க. பல எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களோட ஏற்றுமதி ஆர்டர்களை கேன்சல் பண்ணுறாங்க அல்லது ஒத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. இதுக்கிடையில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்குது. என்னென்னா, ஓமன் கடல் எல்லை ஒட்டி இருக்கிற பகுதியில் பாலு ஃப்ளாக்டு ஆயில் டேங்கர், அதாவது பாலு அப்படின்னு ஒரு சின்ன குட்டி ஐலாண்ட், அது பசிபிக் ஓசனில் இருக்கிற ரொம்ப சின்ன ஐலாண்ட். அந்த ஐலாண்டோட கொடியை பறக்க விட்டபடி ஒரு ஆயில் டேங்கர் அங்கே நிற்கிது. அதுக்கு பேர் ஸ்கைலைட் அப்படின்னு பேர். அந்த ஸ்கைலைட் அப்படின்ற ஆயில் டேங்கரை ஈரான் குண்டை போட்டு அந்த ஆயில் டேங்கரை அப்படியே கடலில் மூழ்க செஞ்சிருச்சு. அப்படியே கடலுக்கு நடியில் தீப்பத்தி எரிஞ்சு அந்த ஆயில் டேங்கர் உள்ளே போகுது. பிரம்மாண்டமான கப்பல் அப்படியே கடலுக்குள்ளே உள்ளே போகுது. இது நேற்று முழுக்க பரபரப்பு செய்தியாக இருந்துச்சு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கப்பல் இருக்கு இல்லையா, ஸ்கைலைட், இந்த கப்பலோட பேக்ரவுண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கப்பல் தடை செய்யப்பட்ட பகுதிகளிலிருந்து, குறிப்பாக சாங்ஷன்லாம் இப்போ அமெரிக்கா விதிக்குது. ஈராக் மேலே சாங்ஷன், ஈரான் மேலே சாங்ஷன்லாம் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருக்காங்க. இதுபோல் வணிகத்துக்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளிலிருந்து இந்த கப்பல் எண்ணெயை வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அதனால் இது கடலில் போக்குவரத்துக்கு செய்கிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட கப்பல் இது. போன வருஷம் டிசம்பர் வாக்கில் இந்த கப்பலை தடை பண்ணாங்க. அந்த கப்பலை தான் இப்போ ஈரான் வெடி வச்சு தகர்த்துருக்குது. என்னென்னா, அந்த கப்பல் ஈரானோட பிராக்சி கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஈரானுக்கு சொந்தமான கப்பல் தான். இவங்க தான் அந்த பாலு அப்படின்ற அந்த சின்ன குட்டி தீவின் பெயரில் இவங்க தான் அதை ரன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மோஸ்ட் ப்ராபப்ளி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அந்த நாடு நேரம் உரிமை கோரியிருக்கணும், அது எங்களுக்கு உரியது அப்படின்னு உரிமை கோரியிருக்கணும். இது ஈரானோட பிராக்சி கப்பல் அப்படின்றதுனால தான் அவங்க எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. ஸோ ஏன் தன்னுடைய சொந்த நாட்டு கப்பலையே, இட் மீன்ஸ் பிராக்சி கப்பலோட இருக்கட்டும், அந்த பிராக்சி கப்பலையே எதுக்காக ஈரான் வெடி வச்சு தகர்க்கணும் அப்படின்னா, அவங்க அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை சுற்றி நிற்கிற பல நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்களுக்கு இதன் மூலமாக மறைமுகமாக ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. நாங்கள் நேரடியாக அதிகாரப்பூர்வமாக சட்டம் இயற்றி இந்த நீரிணைக்குள்ளே வரக்கூடாது, இந்த ஜலசந்திக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. மாறாக ஒரு டெமோவை காட்டியிருக்கோம். அது வேறு நாட்டு கப்பல் அடிச்சிருந்தா அந்த நாடு சண்டைக்கு வரலாம். மாறாக இவங்களோட பிராக்சி கப்பலை அடிச்சிட்டாக்க அதுவும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்படி தான் நீ வந்தாலும் அடிப்போம் அப்படிங்கிற டெமோ காட்டிட்டா எவனும் வரமாட்டான்ல, அதனால் பயந்து பின்வாங்கி ஓடுறாங்க. பட் இது எவ்வளோ நாள் இப்படியே நீடிக்க முடியும்? அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு பல வகைகளில் முக்கியமானது. அது ஒரு கௌரவ பிரச்சனையும் கூட. இந்த வழியாக தடையில்லாமல் சரக்கு கப்பல்கள் போயிட்டுருக்கிறத உத்தரவாதப்படுத்துறதன் மூலமாக மட்டும்தான் அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை, தன்னுடைய செல்வாக்கை தக்க வைக்க முடியும். இதை ஈரான் தடுக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவோட அந்த செல்வாக்குக்கு விடுக்கப்படுகிற நேரடியான சவால். பஹ்ரைனில் அமெரிக்காவோட 5வது பெரிய கடற்படை தளம் அமைஞ்சிருக்குது. அப்படி பஹ்ரைனில் அந்த தளத்தை அமைச்சிருக்கிறதோட நோக்கமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை தன்னுடைய அது நடக்கிற வணிகத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் அமெரிக்கா இப்படியே விடாது. இந்த ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து இதே போல் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை அமெரிக்கா விரும்பாது. அவங்க இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் ஒரு பதில் தாக்குதல் நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது என்னாகும்? ஈரான் சும்மா இருக்காது. இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை தொடர்ந்து க்ளோஸ் பண்ணி வைக்க இந்த அமெரிக்காவோட அடியால் போல் அல்லது அமெரிக்காவோட கையால் போல் எடுபிடி போல் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த குவைத்து, பஹ்ரைன், UAE, சவுதி அரேபியா, இந்த நாடுகள் எல்லாம் இப்போ அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகிற எந்த கச்சா எண்ணெயும் வெளில போகாது. அவங்க யார்கிட்ட போய் முறையிடுவாங்க? அமெரிக்கிட்ட தான் முறையிடுவாங்க. ஸோ தன்னை நம்பி விசுவாசமாக நிற்கிற இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய எண்ணெய் வேலை பார்க்க வேண்டிய நெருக்கடியும் கட்டாயமும் அமெரிக்காவுக்கு உருவாகும். அது நெருக்கடியும் கட்டாயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அமெரிக்கா அப்படி எடுத்துக்க போகிறதில்ல. அது ஒரு நல் வாய்ப்பாக தான் அமெரிக்கா உறுதியாக எடுத்துக்கும். ஏன்னா ஏற்கனவே வளைகுடா நாடுகளோட பெரும்பான்மை எண்ணெய் வளத்தை மறைமுகமாக அந்த நாடு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ நேரடியாக மிச்சம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க கிடைத்திருக்கிற பொன்னான வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா அதை விடுமா? பட் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இது இப்படி போனாக்க அதை சீனாவும் ரஷ்யாவும் அனுமதிக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. அமெரிக்காவை மிஞ்சின ஒரு சூப்பர் பவராக உருவெடுக்கணும் அப்படிங்கிறது சீனாவோட நீண்ட நெடுங்கால ஆசை. அதை நோக்கி சீனா முன்னேறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வளைகுடா பிராந்தியத்தை முற்று முழுவதும் அமெரிக்கா கிட்ட தூக்கி கொடுக்கறது போல இப்படி ஒரு வாய்ப்பை வேடிக்கை பார்த்து கொண்டு சீனாவும் ரஷ்யாவும் சும்மா இருக்க போகிறதா? அப்போ சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி வாரில் குதிக்க போகிறாங்களா? இந்த ஹார்முஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானுக்கு சொந்தமானது அப்படின்னு ஈரான் பக்கம் நின்று பேக் பண்ண போகிறாங்களா? அப்படி பண்ணால் சைனாவோட ஸ்டாண்ட் என்ன, ரஷ்யாவோட ஸ்டாண்ட் என்ன? ஒரு ஓப்பனாக நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்படுவார்களா? அப்படி எடுத்தால் அதனோட விளைவு அது ஒரு உலக போர் அப்படின்ற எல்லையை நோக்கி
அழைத்து செல்வதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கிறது. இதெல்லாம் கற்பனை இல்லை. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில் அவ்வளவு முக்கியமான இடம் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப உலக நாடுகள் முழுக்க இதை நோக்கியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப காலம் இல்லை, வெறும் 15 நாள் 20 நாள், அவ்வளோ காலம் கூட வேண்டாம், ஒரு வாரம் 10 நாள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணாலே ஒட்டுமொத்த உலகமும் அலரும். அதனுடைய பாதிப்பை கடைசி கிராமத்தில் இருக்கிற கடைசி குடிசையில் வசிக்கிறவர் கூட சந்திக்க நேரிடும். இப்போ நடப்பு காலத்தில் உலகமே கச்சா எண்ணெய் மட்டுமே நம்பி இயங்குறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட பிறகு இப்படி ஒரு யுத்தம் எல்லாம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா அது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். கச்சா எண்ணெயிலேருந்து வெறுமனே பெட்ரோல் டீசல் ப்ராடக்ட் மட்டும் தயாரிக்கலை, அதுலேருந்து எண்ணற்ற 6000த்துக்கும் அதிகமான இதர பை ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறாங்க, ரப்பர் தயாரிக்கிறாங்க, சிந்தட்டிக் ரப்பர் தயாரிக்கிறாங்கன்னு என்னென்னவோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அடிவாங்கும். இது எல்லாத்துலேயும் பல லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க, உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும். அதனால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோசர் அப்படிங்கிறது நாம் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.